மதுராந்தகத்தில் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த நகராட்சி ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வந்த காவல் ஆய்வாளருக்கும் வழக்கறிஞருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் துஷால், தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். மதுராந்தகம் அருகே நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு அகற்ற வந்த நகராட்சி ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வந்த காவல் ஆய்வாளருக்கும் வழக்கறிஞருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால அந்த பகுதியில தற்பொழுது ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சிக்கு உட்பட்ட அந்த பழைய தாலுகா அலுவலகம் செல்லும் இடத்தில புதியதாக அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை கட்டி முடித்துள்ளனர். இதற்கு செல்லும் வழியில 40 அடி சாலையை சில நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்த நிலையில அதனை அகற்றக் கோரி நகராட்சி நிர்வாகம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இந்த கட்டிடங்கள் சிலர் வழக்கறிஞர்கள் அலுவலகமாக வைத்துள்ளனர். இந்த நிலையில தற்பொழுது நகராட்சி ஆணையர் மற்றும் ஊழியர்கள் மதுராந்தகம் காவல் ஆய்வாளர் தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட காவலரை வைத்துக் கொண்டு இந்த பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஜேசிபி இயந்திரம் மூலம் வந்துள்ளனர். இதனால அந்த பகுதி முழுவதுமே தற்போது பரபரப்பாக காணப்படுகிறது. தற்பொழுது அந்த வழக்கறிஞருக்கும் காவல் ஆய்வாளருக்கும் அந்த பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. நகராட்சி ஆணையர் ஊழியர்கள் காவல் ஆய்வாளர் தலைமையில சுமார் 50க்கும் மேற்பட்ட காவலை வைத்துக் கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் தற்போது பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. பின்பு நகராட்சி ஆணையரிடம் ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதற்கு கூடுதலாக 15 நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டுமும், அதே போல எங்களுக்கு முறையாக அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். இந்த நிலையில வழக்கறிஞர் ஒருவருக்கும் காவல் ஆய்வாளருக்கும் அந்த பகுதியில தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி துஷால்.